குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தினமும் காலையில் இந்த மெசேஜ் சொல்கிறோம். இந்த மெசேஜ், இந்த விஷயம் என்ன சொல்கிறோமோ அது முழுவதுமே எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு கடவுளை மட்டும் உங்களுக்கு புரிய வைக்க பேசுகிற ஒரு வார்த்தை. இதை கவனமாக கேளுங்க. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி அடையுங்கள். நிச்சயமாக இதை தினமும் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய வெற்றி. அதற்காக இதை தொடர்ந்து கேளுங்கள். எந்த மதத்தையும் யாரையும் குற்றம் சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்க விரும்புகிறோம். அந்த தடைகளை நீக்கி நன்மைக்கு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையணும்னா ஒரே விஷயந்தான். ஒரு விஷயம் மாத்திரம் ரொம்ப கவனமாக செய்யணும். அதை செஞ்சிட்டிங்கன்னா போதும். அதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் செய்கிறது அதுதான். நாங்கள் அதை தான் செஞ்சோம். எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். 35 வருஷம் பாடுபட்டவன் நான். ஆனால் கடந்த 25 வருஷமாக சந்தோஷத்தை அனுபவிச்சிட்ருக்கிறேன். இந்த 25 வருஷமும் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதுக்கு ஒரே ஒரு வேலை தான் பண்ணேன். அந்த வேலை மட்டும்தான் உங்களை பண்ண சொல்கிறேன். உங்களுடைய கடன் பிரச்சனை, வியாதி, டென்ஷன் எல்லாமே காணாமல் போயிடும். பயங்கரமான ஒரு சந்தோஷத்துக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும், பணப்பிரச்சனையும் எல்லாமே தீர்ந்துடும். அந்த ஒரு விஷயம் பண்ணால் போதும். ஏன்னா எல்லாமே எனக்கு இருந்தது. அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே எனக்கு இருந்தது. எனக்கு பணப்பிரச்சனை இருந்தது, வியாதி இருந்தது, டென்ஷன் இருந்தது. எப்போ பாரு தலையில் எதனா ஒன்று ஓடிட்டே இருக்கும். பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் மேற்கொண்டு வெளியே வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான். ஒன்று தான் காரணம். அதை மட்டும்தான் உங்களை செய்ய சொல்கிறேன். அதை ஒன்று செஞ்சிங்கன்னா போதும். உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. அதை செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது நீங்கள் செய்யுங்க. அதுதான் நாங்கள் சொல்லித்தரோம். அந்த ஒரு விஷயந்தான் நான் செஞ்சேன். அந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் செய்யணும். அதனால் தயவு செய்து நான் சொல்லுவதை சரியாக கேளுங்கள். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த விஷயத்தை செஞ்சிட்ட உடனே நீங்கள் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ரைட்டா? அது என்னென்னா, நான் செஞ்சதை சொல்கிறேன். அதை செஞ்சதை சொல்லி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சதை சொல்கிறேன். வெற்றியை அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். அதை தான் உங்களை செய்ய சொல்கிறேன். வேறு எதுவுமே செய்ய சொல்லலை. ஏன்னா அது ஒன்று செஞ்ச உடனே எனக்கு வந்தது. நான் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. 25 வருஷமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்ருக்கிறேன். 25 வருஷமாக வெற்றியை அனுபவிச்சுட்ருக்கிறேன். எல்லா பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன். எல்லா வியாதியிலேருந்து வெளியே வந்தேன். எல்லா குழப்பத்துலேருந்தும் டென்ஷன்லேருந்து நான் வெளியே வந்தேன். நிம்மதிக்கு வந்தேன். சந்தோஷத்துக்கு வந்தேன். நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன ஆச்சுன்னு நல்லா கவனமாக கேளுங்க. 35 வருஷம் எனக்கு நிச்சயமாக கடவுள் யாருன்னே தெரியாது. 35 வருஷமாக பிள்ளை யாருன்னு சொல்கிறீங்களே, உண்மையாகவே பிள்ளை யாரு தான் இருந்தது. யாருன்னே தெரியாது. பிள்ளையார் யாருன்னே தெரியாது. பிள்ளையார்னு இந்த உருவத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அது கிடையாது. அது பின்னாடி முருகர், ஐயப்பன் எல்லாருமே பிள்ளைன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பிள்ளை. அதில் யார் பிள்ளை அப்படின்னு தெரியல. அப்படி எல்லாமே கலந்தது. பிள்ளைன்றது எல்லாருமே கடந்தது அப்படின்றதும் தெரிய வந்தது. கடவுள்ன்றது ஒரு பொதுவான, உலகத்துக்கே பொதுவானவர் அப்படின்னு புரிய வந்தது. பெரிய சக்தின்னு புரிய வந்தது. நம்ம இந்தியாவில் கடவுளை சின்ன சாமியாக்கி நம்ம ஊருக்குள்ளே வச்சிட்டோம். ஆனால் தமிழ் இலக்கியம் இந்தியா உலகம் முழுவதும் சொல்வதற்கான சக்தியை நமக்கு தந்திருந்தது. நமக்கு அது தெரியாமல் கடவுளை சின்னதாகிட்டோம். அதுதான் காரணமே நம்மளுடைய பிரச்சனைக்கும், நம்மளுடைய பண கஷ்டத்துக்கும், நம்மளுடைய வியாதிக்கும், நம்மளுடைய எல்லா குழப்பத்துக்கும். அதில் மனது உங்களுக்கு தெளிவு அடைஞ்சதுன்னா
தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவடைகிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இது என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவடைகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவடைஞ்சு எழும்புறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டே இருக்கும். தெளிவாகி நீங்கள் உங்கள் பிரச்சனைலாம் தள்ளி விட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. அப்போது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தெளிவாகணும் உங்களுக்கு. கடவுள் யார், இந்த பிள்ளையார் யார், பிள்ளையாருன்னு சொல்கிறாங்களே, பிள்ளை யாருன்னு தேடிட்டு இருக்காங்களே, அது யார்? நமக்குள்ளே வந்து பேசி நம்மளை வழி நடத்துகிற உயிரானவர்னு சொல்லிட்டு நம்மக்கூட்டே இருக்கிறதுக்கு கடவுள் விரும்புகிறார். அது யார்? இதெல்லாம் எப்படி நடக்குது? இது உலகத்தில் எல்லா இடத்துலும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு பொதுவான விஷயமா இருக்கணும். இது மதத்துக்குள்ளே இருக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப தெளிவடைகிறதுக்கு கடவுளை பற்றி பிள்ளையாரோ எல்லாமே தெளிவடையணும்னா உங்களுக்கு மதத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். எல்லா மதமும், எந்த மதமும் வேணாம். எல்லா மதமும் உங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கும். மதத்தை தான் இவங்க பரப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. மதம் பரப்பக்கூடாது. மதம் நமக்கு தேவையில்லை. மதம் உங்களை ஒன்றுமே செய்யாது. உங்களுக்கு எந்த நன்மையும் தராது. மதம் எந்த நன்மையும் தராது. இது வரைக்கும் எங்கன்னா நன்மை தந்திருக்கான்னு போய் பாருங்கள். ஓகே, எதனா கொஞ்சம் காசு கிடச்சிருக்கும், அது நன்மை கிடையாது. உங்கள் மனசு கிளியர் ஆகணும், உங்களுக்கு வியாதி வராமல் இருக்கணும், உங்களுக்கு பொருளாதார நன்மைன்றது ஏராளம் தாராளமாக இருக்கணும். இதை வந்து எந்த மதமும் தராது, நிச்சயமாக தராது. ஆனால் கடவுளை பற்றியும் இந்த பிள்ளையானவரை பற்றியும் ரொம்ப தெளிவான விவரங்கள் ஞானம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா, உங்களுக்கு தெளிவு கிடச்சி கண்ணு திறந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை திறந்து விடும். ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. இதுதான் எங்களுடைய செயல். நாங்கள் அதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறோம். இப்போது நார்த் இந்தியாவில் நிறைய வீடுகளுக்கு இது போயிடுச்சு. ஒரிசாலெல்லாம் சந்தோஷப்படுறவங்க இருக்கிறாங்க, ஜார்க்கண்டில் சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க, பீகாரில் சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க, ஆந்திர பிரதேஷில் சந்தோஷப்படுறவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் இன்னும் பெருசாக பண்ணணும்னு இறங்கியிருக்கிறோம். நிச்சயமாக பாண்டிச்சேரியில் வருபவர்கள் நேரடியாக வந்து 1 மணி நேரம் எடுத்துகிட்டு பேசிட்டு போங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உங்களை முழுசுமாக விடுதலைக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி இது தான். அதனால் நீங்கள் இதை கவுன்சிலிங் வந்து பண்ணிங்க, வந்து பேசிட்டு போங்க. அதை பற்றி தானியங்கள், அதை பற்றி யோசியுங்கள். உங்கள் மனதை தெளிவடைய செய்யுங்கள். தெளிவடைந்து வெளியே வரும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாளை அங்கே வருகிறோம். நிறைய பேர் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலையோ, முன்னாடி வந்துட்டு போனவங்க கூட யாரும் ஃபிக்ஸ் பண்ணலையோ, கூப்பிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா காலையில் 11லேருந்து 7 மணி வரைக்கும் தான் இருப்போம். அந்த 1 மணி நேரம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா எடுக்க முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூப்பிட்டு உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள். யார் எங்கே கேட்டாலும் இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள். ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து கேளுங்க. அப்போ தான் ஒரு தெளிவே கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக காணாமல் போயிடும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.